பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். தேவ செய்தியினுடைய தலைப்பு உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பம். உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கடந்த வாரம் நான் என்ன தலைப்புல பேசினேன்? மீட்பின் நம்பிக்கையின் ரத்தம், இல்லையா? இன்று உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பம். அது என்னங்க? உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பம். என்னாகும் புஸ்தகம் 21வது அதிகாரம் 4வது வசனத்தில் இருந்து 9வது வசனம் வரைக்கும் வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். என்னாகமும் 21வது அதிகாரம் 4வது வசனத்தில் இருந்து 9வது வசனம் வரைக்கும் வேகமாக. ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழியின் மித்தம் தம் ஜனங்கள் மடிவடைந்தார்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினதென்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்களுக்கு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயிடத்தில் போய் நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். கடிக்கப்பட்டவன் எவனோ? 9வது வசனம் வாசிங்க. அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை என்ன செய்து நோக்கி பார்த்து என்ன செய்வான்? பிழைப்பான். தலைப்பு என்ன கொடுத்திருக்கிற? உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பம். கவனிங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயினுடைய தலைமையில அவர் என்ன செய்கிறார்கள்? வனாந்தரத்தில அவர்கள் பிரயாணப்பட்டு கொண்டு போகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாகவும் கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாகவும் என்ன செய்கிறார்கள்? முறுமுறுக்கிறார்கள். என்ன நடக்கிறது என்றால், அந்த வனாந்தரத்தில் அந்த மண்ணுக்கு அடியில இருந்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அது வெளியே வந்து யாரெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாய் தேவனுடைய மனிதன் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்களோ அவர்களை எல்லாம் என்ன செய்ய தொடங்கிவிட்டது? கடிக்க தொடங்கிவிட்டது. என்ன சர்ப்பம் போட்டிருக்குது? இந்த கொள்ளிவாய் சர்ப்பம் தான் இந்த உலகத்துல ஒரு பெரிய தேசத்தினுடைய ஒரு அடையாளமா இருக்கு. என்ன தேசம்? சீனா. டிராகன் சொல்லுவாங்கல்ல, இருக்கு, அங்க இருக்கு. கொள்ளிவாய் சர்ப்பம் எங்க இருக்கு? இருக்கு. நல்லா விளங்கிக்கோங்க. இவங்க அதே வனாந்தரத்துல பிரயாணப்பட்டு கொண்டே போறாங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவங்க பிரயாணப்பட்டு கொண்டு போகும் பொழுது இந்த கொள்ளிவாய் சர்ப்பம் மண்ணுக்கு அடியில் என்ன பண்ணது? அமைதியா இருந்தது. இவங்க எப்ப கீழ்ப்படியாம போனாங்களோ, எப்ப பொறுமை இழந்து கீழ்ப்படியாம போனாங்களோ அப்பவே உள்ளே இருக்கிற கொள்ளிவாய் சர்ப்பம்ல எங்க வந்துருச்சு? வெளியே. அப்படின்னு ஆல்ரெடி
அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் எங்க இருந்தது? இவர்கள் பிரயாணம் செய்த அந்த வனாந்தரத்தின் மண்ணுக்கு அடியில். இவர்கள் கீழ்ப்படியும் பொழுது அவைகள் மேலே வர முடியவில்லை. இவர்கள் கீழ்ப்படியாத பட்சத்தில் அவைகள் எல்லாம் உள்ளே இருந்து வெளியே வந்து இவர்களை ஒவ்வொருவராக என்ன செய்ய ஆரம்பித்தது? கடிக்க தொடங்கியது. கடிக்க தொடங்கியது. இது என்ன புரியுது? நீங்க தொடர்ந்து கீழ்ப்படியலைன்னா உங்க மேல யார் கை வைப்பான்? எதாவது புரியுது நான் பேசுறது போத? தொடர்ந்து கீழ்ப்படியலைன்னா உங்க மேல யார் கை வைப்பா? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ரொம்ப கவனம் செலுத்தி செய்ய வேண்டிய ஒரு வேலை என்ன தெரியுமா? என்ன? எப்போதும் கீழ்ப்படிதல் எப்படி இருக்கணும்? நோக்கமா இருக்கணும். எதுல நோக்கமா இருக்கணும்? சொல்லுங்க, எதுல நோக்கமா இருக்கணும்? கீழ்ப்படிவதுல நோக்கமா இருக்கணும். ஏன் தெரியுமா? தொடர்ந்து கீழ்ப்படியாம போனா பிரச்சனை இருக்கு, ஆபத்து இருக்கு, இழப்பு இருக்கு, போராட்டங்கள் இருக்கு, குழப்பங்கள் இருக்கு, தீமை இருக்கு, மரணம் இருக்கு, மரண பயம் இருக்கு, இழப்பு இருக்கு. நான் சொல்லலைங்க, வேத புஸ்தகத்தை நான் எழுதலைங்க. இவர்கள் கீழ்ப்படியும் பொழுது இந்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள் இவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. இவர்கள் எப்பொழுது கீழ்ப்படியாமல் போனார்களோ அவைகள் வெளியே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை கடிக்க தொடங்கியது. சிலர் செத்தார்கள், சிலர் சாகிற தருவாயில இருந்தார்கள். ஜனங்கள் எல்லாம், அதாவது இஸ்ரவேலுடைய மூப்பர்கள் எல்லாம் மோசேயினிடத்தில் ஓடி வந்து இப்பொழுது முறையிடுகிறார்கள். என்ன முறையிடுகிறார்கள்? கொள்ளிவாய் சர்ப்பங்கள் கடிக்கிறதுனாலே ஜனங்கள் எல்லாம் வனாந்தரத்தில் என்ன செய்கிறார்கள்? வாழ்ந்து போகிறார்கள். இவன் முறையிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் மோசேக்கு விரோதமா முறுமுறுத்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மோசேக்கு விரோதமா முறுமுறுத்தாங்க. இப்ப கஷ்டம் நஷ்டம் போராட்டம் வந்தா முறையிடுறாங்க. என்ன மனுஷனுடைய சுபாவம் பாருங்க, என்ன மனுஷனுடைய புத்தி பாருங்க. உடனே மோசே ஜெபிக்கிறான். கர்த்தர் பாருங்க பேசுறாரு. மோசே என்ன பேசுறாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருத்தர் கூட என்ன பண்ணல, பேசல. மோசே இடத்துல பேசுகிறார். நீ என்ன செய், ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து, எது வெண்கலத்தை எடுத்து அதை வெண்கல சர்ப்பமாக செய்து அதை என்ன செய், வனாந்தரத்தில் என்ன செய், உயர்த்து. எல்லோரும் சொல்லுங்க, உயர்த்து. பின்னாடி சொல்லுங்க, உயர்த்து. பின்னாடி கவனிக்கிறீங்களா? இல்ல ஏதாவது போன நோண்டிக்கிறீங்களா? உயர்த்தினான். வெண்கல சர்ப்பத்தை என்ன செய்தான்? உயர்த்தினான். பாருங்க, கர்த்தர் சொல்றாரு மோசேகிட்ட, கொள்ளிவாய் சர்ப்பத்தினாலே கடிக்கப்பட்டவன் உடனே எதை நோக்கி பார்க்க வேண்டும்? உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்க வேண்டும். இப்ப சர்ப்பத்தினாலே கடிக்கப்பட்டவர்கள் இந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அவர்கள் ஜீவன் தப்பிவிக்கப்படுவார்கள். புரிஞ்ச ஒரு ஆனந்தல உயிர் என்ன செய்யப்படும்? காக்கப்படும். அப்படி என்ன? உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பம். இப்ப பாருங்க, கொள்ளிவாய் சர்ப்பத்தினாலே கடிக்கப்பட்டு அந்த நபருடைய சரீரத்தில் இப்பொழுது ஏறிக்கொண்டிருக்கிற அந்த விஷத்தை என்ன செய்கிறது? முறித்து விடுகிறது. புரிஞ்சு வராம சொல்லுங்க, முடிச்சுதான் முடிக்கிறீங்க. யாருதான் நோக்கி பார்த்தாங்க? கொள்ளிவாய் சர்ப்பத்தினால கடிக்கப்பட்டவன் நோக்கி பார்க்கிறான். ஆண்டவரே உதவி செய்யுங்க, என்ன காப்பாத்துங்க சொன்ன உடனே உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்திலிருந்து இப்பொழுது வல்லமை இறங்குகிறது. சர்ப்பத்தினாலே கடிக்கப்பட்ட சரீரத்துக்குள்ளே ஒரு வல்லமை இறங்குகிறது. என்ன வல்லமை இறங்குகிறது? அந்த சர்ப்பத்தினுடைய விஷத்தை முறிக்கிற வல்லமை. ஒரு அனுகூலமா நான் சொல்றேன், இது என்ன வல்லமை தெரியுமா? கிருபை என்ற வல்லமை, இரக்கம் என்ற வல்லமை, தயவு என்ற வல்லமை. நீ கீழ்ப்படியல, ஆனா இப்ப என்னை நோக்கி பார்த்த, அதனால என்ன செய்? பொழைச்சி போ. எத்தனை ஆமதில போறீங்க? பொழைச்சி போ.
ஏன்னா உன் மேல நான் எப்படி இருக்கிறேன்? அன்பா இருக்கிறேன். ஒரு அமைதியில நோக்கி பார்த்தவன் எல்லாம், நோக்கி பார்த்த எல்லாரும். அப்பொழுது 8வது வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ, கடிக்கப்பட்ட யாரா இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, சர்ப்பத்தினால் கடிக்கப்பட்டிருக்கான அவன் எப்படி ஆளா இருந்தாலும் சரி, அவன் அதை நோக்கி பார்த்தா. இப்ப எதை நோக்கி பார்க்கணும்? எதை நோக்கி பார்க்கணும்? மோசையை நோக்கி பார்க்க கூடாது, ஆரோனை நோக்கி பார்க்க கூடாது, யோசுவாவை நோக்கி பார்க்க கூடாது, காலேபை நோக்கி பார்க்க கூடாது, இஸ்ரவேல் மூப்பரை நோக்கி பார்க்க கூடாது, இல்லைன்னா வந்த எகிப்தை திரும்பி என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. எதை பார்க்கணும்? அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். புறாமைகள இப்போ மோசே வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தின உடனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு தெம்பும் ஒரு தைரியமும் வந்துருச்சு. என்னது? ஆமா, கடிச்சா கடிச்சுக்கோ. இப்ப நான் எதை நோக்கி பார்க்க போறேன்? கொஞ்சம் ஒரு ஆமை சொல்லுங்க. கடிச்சா கடிச்சுக்கோ. இப்ப நான் எதை நோக்கி பார்க்க போறேன்? எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிச்சு. ஒரு ஆமை சொல்லுவோமா? எனக்கு வலி 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 உண்டாயிடுச்சு. ஒரு ஆமை சொல்லுவோமா? கவனிங்க, இவங்க நிலைமையை பாருங்க. கொஞ்சம் 5வது வசனத்தை கவனிங்க எல்லாரும். நம்ம அந்த இடத்துல இருப்போம். எல்லாமே 21:5. ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதம். யாருக்கு விரோதமா பேசக்கூடாதுங்க? யாரை போட்டுருக்கு? ஒரு ஆளை போட்டுக்க, 2 ஆளை போட்டுக்க. யார் யாரு? மோசே யாரு? சத்தமா சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமா என்ன செய்தார்கள்? முறுமுறுத்தார். அதனால சொல்றோம், கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுக்காதீங்க, ஊழியக்காரனுக்கு விரோதமா என்ன செய்யாதீங்க? முறுமுறுக்காதீங்க. அது உங்க வேலை இல்லை. பிசாசு உங்க மனசுல அப்படி தூண்டி விடுவான். பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனதில் தூண்டி விட்டான். அவங்க இடம் கொடுக்காம இருந்திருக்கலாம், ஆனா இடம் கொடுத்துட்டாங்க. இடம் கொடுத்ததுனால அவங்களுக்கு பிரச்சனை. ஜனங்கள் தேவனுக்கு மோசேக்கு விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்தரத்தில் சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணிதன் என்ன? அங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு எப்படி இருக்கிறது? இந்த அற்பமான உணவு. என்ன உணவு சொல்றான்? வேலை வேலை மேல இருந்து என்ன விழுந்தது? மண்ணா. அப்புறம் நான்வெஜ் கேட்டாங்க. கர்த்தர் கொண்டு வந்து என்ன போட்டாரு? காடைகள். இப்ப யோசிச்சு பாருங்க, இவங்க எகிப்தில் அடிமையா இருக்கும்போது என்ன சாப்பிட்டாங்க? இந்த சாப்பாடு கிடைச்சதா? இந்த சாப்பாடு கிடைச்சிட்டு இருந்ததா? இல்ல. கவனிங்க, எப்படியாக வனாந்தரத்தில் நடக்கிறது. மோசே வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தினான். சர்ப்பத்தினாலே கடிக்கப்பட்டவர்கள் வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தார்கள். நோக்கி பார்த்த எல்லோரும் என்ன செய்தார்கள்? பிழைத்துக் கொண்டார்கள். சர்ப்பத்தினாலே கடிக்கப்பட்டவர்களுக்கு வனாந்தரத்தில் இப்பொழுது ஒரு விமோச்சனம் கிடைத்தது. என்ன கிடைச்சிருச்சு? சொல்லும், அப்பாடா தப்பிச்சிட்டோம்டா. எத்தனை பேர் ஆணையில போறீங்க? அப்பாடா தப்பிச்சிட்டோம், ஒரு விமோச்சனம் கிடைச்சிருச்சியா. இதுல இருந்து நான் தப்பிச்சிட்டேன், இந்த காரியத்திலிருந்து நான் என்ன பண்ணிட்டேன்? தப்பிச்சிட்டேன். இந்த பிரச்சனையிலிருந்து நான் தப்பிச்சிட்டேன், இந்த போராட்டத்திலிருந்து நான் தப்பிச்சிட்டேன், இந்த ஆபத்திலிருந்து நான் தப்பிச்சிட்டேன். அப்படி சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லியிருப்பாங்க. சரி, ஏங்க இங்க பாருங்க, என்னாக 21:5 வசனத்துல ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி பேசுறாங்க? ஏன் இப்படி முறுமுறுக்கிறாங்க? நல்லா கவனிங்க. என்ன காரணம் தெரியுமா? அவங்களுக்கு என்ன இல்லை? சொல்லுங்க, யாரா சத்தமா சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன இல்லை? பொறுமை இல்லை. என்ன இல்லை? பொறுமை இல்லை. உங்க எல்லாருக்கும் பொறுமை இருக்கா?
ஹலோ, பொறுமை இருக்கா? எனக்கு பொறுமைன்னு என்ன பாஸ்டர்? எந்த கடையில கிடைக்கும் சொல்லுங்க. நான் ஒரு 50 கிலோ கூட என்ன பண்ணிக்கிறேன், இந்த வருஷத்துக்கு சேர்த்து டிசம்பர் வரைக்கும் சேர்த்து நான் என்ன பண்றேன், வாங்கி வச்சுக்கிறேன் சொல்றீங்களா? ஹலோ, ஆண்டவருடைய பிள்ளைக்கு என்ன தேவை? பொறுமை. ஏன் இவங்களுக்கு இப்படி ஒரு உயிரிழப்பு? ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படியாப்பட்ட ஒரு பாதிப்பு? ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படியாப்பட்ட ஒரு பரிதவிப்பு உண்டானதுன்னா அவங்க என்ன இல்லாம இருந்தாங்க? பொறுமை. இன்னைக்கு அநேக இடத்துல என்ன இல்ல? பொறுமை இல்லை. வேதத்துல வாசிக்கிறோம், ஆமா, யோபு எப்படியாப்பட்டவனா? பொறுமை உள்ளவர். பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. ஆமா, யோபுவின் பொறுமையை குறித்தும் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. அப்ப நம்ம எல்லாருக்கும் என்ன தேவை? பொறுமை. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து நல்லா சிரிச்சு சொல்லுங்க. நல்லா திருப்பி நல்லா பார்த்து ஒருத்தர் பார்க்காம குற்றம் சாட்டுற மாதிரி ஆகிரும். மாத்தி சொல்லிக்கோங்க. பொறுமை தேவை. சொல்லுங்க, பொறுமை தேவை, பொறுமை தேவை, பொறுமை தேவை. பொறுமை இல்லாதனால இப்படி நடந்தது. கர்த்தருடைய மகா கிருபையினால வெண்கல சர்ப்பம் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது. நோக்கி பார்த்த எல்லோருக்கும் ஒரு விமர்சனம் கிடைச்சது. புரிஞ்சு வராங்க சொல்லுவாமா? சரி, வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்துக்கும் இயேசுவுக்கு என்ன இருக்குது? நெருங்கிய தொடர்பு. சரி, வனாந்தரத்தில் இந்த வெண்கல சர்ப்பம் எதற்காக உயர்த்தப்பட்டது? யாருக்கு அடையாளமாக உயர்த்தப்பட்டது? என்ன சம்பவத்துக்கு அடையாளமாக உயர்த்தப்பட்டது? கவனிங்க. இந்த வெண்கல சர்ப்பம் வனாந்தரத்தில் இயேசு சிலுவையில தொங்க போவதற்கு அடையாளமா என்ன செய்யப்பட்டது? உயர்த்தப்பட்டது. புரிஞ்சு வராம? மோசே வனாந்தரத்தில் வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தினான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தார்கள்? அவர்கள் கொல்கதா என்ற மலையில என்ன செய்தார்கள்? ஆமா, சிலுவையில் என்ன செய்தார்கள்? ஆமா, தொங்க விட்டார்கள். இயேசு கொல்கதா என்ற மலையில என்ன செய்தார்? அவர் சிலுவையில் என்ன செய்யப்பட்டார்? உயர்த்தப்பட்டார். வனாந்தரத்தில் வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது. இயேசு கொல்கதா மலையில உயர்த்தப்பட்டார். புரிஞ்சு வராங்க? இப்ப எது மாதிரி, எது நிஜம்? சொல்லுங்க, எது மாதிரி, எது நிஜம்? வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பம் என்னது? மாதிரி. பல நூற்றாண்டுக்கு கடந்து கொல்கதால இப்ப நடந்தது என்னது? நிஜம். கொஞ்சம் விடாமல் இல்லைல்ல? அப்படி என்றால் கர்த்தர் இப்படியெல்லாம் நடக்கும். என் குமாரன் இயேசு கிறிஸ்துவை நான் சிலுவையில் என்ன செய்வேன்? தொங்க விடுவேன். என் குமாரன் சிலுவையில் என்ன செய்யப்படுவார்? உயர்த்தப்படுவார் அப்படின்னு சொல்லி தொடக்கத்திலிருந்தே பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார்? அவர் செய்தியாக என்ன செய்கிறார்? சொல்லிக்கொண்டே வருகிறார். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவன் குதிங்கால என்ன செய்வார்? நசுக்குவார். எங்க இருக்கு சொல்லுங்க, டக்குனு யாராவது சொல்லுங்க. ஆதியாகமம் 19 சொல்லிட்டு போனா அதிகாரம் இல்லையா? வசனம் இல்லையா? இது எப்படி இருக்கு? நடுவில் ஒரு பக்கத்தை காணும். புரியுதா? எங்க இருக்கு? 3வது அதிகாரம் 15வது வசனம். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார். இது சிலுவையில இயேசு உயர்த்தப்படுவதற்கு. ஆமா, அவர் உன் தலையை நசுக்குவார். இயேசு சிலுவையில சர்ப்பத்தினுடைய தலை என்ன செய்தார்? நசுக்கினார். நீ அவர் குதிங்கால என்ன செய்வார்? நசுக்குவாய். அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க? நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் அப்படின்னா சாத்தான் இயேசுடைய சரீரத்தை என்ன படுத்தினா? சேதப்படுத்தினான். புரியுதா உங்களுக்கு? இதுதான் அர்த்தம். சரி, வேகமா வந்துருவோம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3வது அதிகாரம். வாங்க வேகமா. யோவான் 3வது அதிகாரம் 14, 15 வசனத்தை வாசியுங்கள். சீக்கிரமா.
போல மனுஷகுமாரனும் ஆ. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் ஆ. நித்திய ஜீவனை அடையும்படிக்கு ஆ. உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை போதும் சார். 14, 15 எல்லாரும் எடுத்துட்டீங்களா? மறுபடியும் நானும் ஒரு முறை வாசிக்கிறேன். எல்லாரும் வசனத்துல கை வச்சு கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். யோவான் புஸ்தகம் 3வது அதிகாரம் 14, 15 வசனங்கள். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல. அதான் எங்க நடந்தது? என்னாகும் புஸ்தகம் 21வது அதிகாரத்துல விளங்குதா? அவன் யோவான் என்ன சொல்றாரு பாருங்க. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல அப்படி ஆரம்பிக்கிறாரு. மனுஷகுமாரனும், எல்லாரும் சொல்லுங்க, மனுஷகுமாரனும். சத்தமா, மனுஷகுமாரனும், மனுஷகுமாரனும். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? உயர்த்தப்பட வேண்டும். புரிஞ்சுக்கிறாங்க? அங்க பிழைக்கும்படிக்காக, மரண தருவாயிலிருந்து பிழைக்கும்படிக்காக மோசேயினால் வனாந்தரத்தில வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது. அது இயேசு சிலுவையில உயர்த்தப்படுவதற்கு அடையாளம். இங்க நடந்துருச்சு. இங்க பார்க்கிறோம். மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். எப்படி கெட்டு போகாமல்? கெட்டு போகாமல்னா சொல்லுங்க. கெட்டு போகாமல்னா சொல்லுங்க. கெட்டு போகாமல்னா வாழ்க்கையில தோல்வி அடையாம, வாழ்க்கையில அவமானம் அடையாம, வாழ்க்கையில பிரச்சனையை சந்திக்காம, வாழ்க்கையில பாவத்திலே வாழாம, வாழ்க்கையில குறைவிலே வாழாம, வாழ்க்கையில நோய் நொடியில வாழாம, வாழ்க்கையில இன்னும் பாருங்க போராட்டத்துல, பயத்துல, கவலையில வாழாம. நான் சொல்லுவேன், கல்வாரி சிலுவை என்பது உங்களை என்னையும் பாதுகாக்கிற ஒரு குளிர் சாதன பெட்டி. கொஞ்சம் ஒரு ஆரம்பம் சொல்லுங்களேன். எல்லார் வீட்டும் என்ன வச்சிருக்கீங்க? இருக்கா இல்லையா? நான் பலமுறை சொல்லியிருக்கேன் இல்லையா? ஆமா, நேற்று சட்னி வச்சிருப்பீங்க. மிச்சம் வந்ததா வரலையா? எதுக்கு தூக்கி வச்சோம்? சொல்லுங்க, எங்க வச்சீங்க? ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிட்டீங்க. சரியா? சில வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை எடுத்த ஆட்டுக்கறி குழம்பு மிச்சம் இருக்கு. எங்க தூக்கி வையே? உள்ள வையே. எத்தனை ஓடும்? திங்கள் ஓடும், செவ்வாய் ஓடும். சில பேர் சிரிக்கும் போது அதுதான் என்ன பண்ணிட்டு இருக்கு. அப்ப நீங்க பாருங்க, ஒரு வாரம் ஆனாலும் சரி, 10 நாள் ஆனாலும் சரி, ஒரு மாசம் ஆனாலும் சரி, இந்த உணவு காரியத்தை இந்த ஃப்ரிட்ஜ் குளிர்சாதன பெட்டி என்ன பண்ணுது? பாதுகாப்பா. கெட்டு போகல. ஆமைகளை போறீங்க, கெட்டு போகல. எப்படி வச்சிருக்கு? பாதுகாப்பா. அப்ப கல்வாரி சிலுவை உங்களை என்னையும் கெட்டு போகாம எப்படி வச்சிருக்கு? பாதுகாப்பா வச்சிருக்கு. ஒரு ஆமஞ்சல். ஆமா, இயேசு உங்களை என்ன ரட்சிக்க வந்தா? அது சிலுவை மூலமா நடந்தது. ரட்சிப்பை கொடுத்துட்டு, ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்துட்டு அவர் அப்படியே உங்களை என்ன அப்படியே விட்டுல. நித்திய ஜீவனுக்கு போக வரைக்கும் எப்படி இருக்கணும்? கெட்டு போகாம இருக்கணும். ஏன் கெட்டு போகாம இருக்கணும்? இன்னைக்கு பூமியில யார் இருக்கிறா? யார் இருக்கிறாங்க? இருக்கானா இல்லையா? சொல்லுங்க, இருக்கானா இல்லையா? இருக்கான். அவன் கெடுக்கணும்னு நினைக்கிறான். என்ன செய்ய நினைக்கிறான்? கெடுக்கணும், பாழாக்கணும், வாழ்க்கையை மோசம் போக வைக்கணும், மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும், கீழே இழுத்து போடணும், பிரச்சனையை கொடுக்கணும், கவலையை கொடுக்கணும், பயத்தை கொடுக்கணும். ஆமா, அப்ப சிலுவையில நான் உயர்த்தப்பட்டு இருக்கிறேன். என்ன பார்த்துக்கிட்டே இரு, அந்த போதனையை கவனிச்சுக்கிட்டே இரு, அந்த போதனையை கேட்டுக்கிட்டே இரு, உயர்த்தப்பட்ட போதனையை கேட்டுக்கிட்டே இரு, உயர்த்தப்பட்ட போதனையை கவனிச்சுக்கிட்டே இரு, உயர்த்தப்பட்ட சத்தியத்தை கேட்டுக்கிட்டே இரு, உயர்த்தப்பட்ட வார்த்தையை தியானிச்சுக்கிட்டே இரு, உயர்த்தப்பட்ட வார்த்தையை ஆராய்ந்து செய்து கொண்டே இரு. நீ கெட்டு போக மாட்ட. எப்படி இருப்ப? பாதுகாப்பா இருப்ப. எத்தனை ஆமஞ்சல போறீங்க? அப்படின்னு இங்க நஷ்டத்துக்கு வேலை இல்லை, கஷ்டத்துக்கு வேலை இல்லை, இன்னும் இழப்புக்கு வேலை இல்லை, பிரிவினைக்கு வேலை இல்லை, நோய்க்கு வேலை இல்லை,
தரித்திரத்துக்கு வேலை இல்லை, பாவ செயலுக்கு வேலை இல்லை. இதற்குத்தான் மனுஷகுமாரன் சிலுவையில் என்ன செய்யப்பட்டார்? உயர்த்தப்பட்டார். அவர் உயர்த்தப்படுவதற்கு முன்பாகவே மாதிரியாக மோசேயின் மூலமாக வனாந்தரத்தில் சர்ப்பம் என்ன செய்யப்பட்டது? வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது. இப்ப வனாந்தரத்துல வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்படலன்னா ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் கொள்ளிவாய் சர்ப்பத்தினாலே கடிபட்டு எல்லோருடைய பிரேதங்களும் எங்க விழுந்திருக்கிறோம்? வனாந்தரத்துல விழுந்திருக்கோம். கானானுக்குள்ள ஒரு தவணை போயிருக்க மாட்டான். கானானுக்குள்ள ஒருத்தி கூட என்ன செஞ்சிருக்க மாட்டான், போயிருக்க மாட்டாங்க. தேவனுடைய பிளான் என்ன ஆயிருக்கும்? அது கொலாப்ஸ். தேவனுடைய திட்டமே முறிஞ்சு போயிருக்கும். தேவன் எல்லாத்துக்கும் மாற்றி வச்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பிசாசு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தான்னா அது வந்து தப்பிக்கிறதுக்கு ஆண்டவர் மாற்று வழி என்ன செய்வாரு? வச்சிருப்பார். பிசாசு ஒரு நெருக்கடியை கொண்டு வந்தானா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு மாற்று வழி என்ன பண்ணிருப்பாரு? வச்சிருப்பார். இங்க பாருங்க, ஒட்டுமொத்த உலகமும் இங்க கிடக்குது பாவத்துல. எல்லோரும் பாவம் செய்து எப்படி இருந்தார்கள்? தேவ மகிமை அற்றவர்கள். அப்ப எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் அப்ப பாவத்திலே கிடக்குறாங்க. அடுத்து பிறக்கிற பிள்ளை பாவத்துல, அடுத்து பிறக்கிற பிள்ளை பாவம், சந்ததிகள் பாவத்துல, சந்தானங்கள் பாவத்துல, தலைமுறைகள் பாவத்துல. இப்ப மீட்கிறதுக்கு கொல்கதா என்ற மலையில மனுஷகுமாரன் என்ன செய்யப்பட்டான்? உயர்த்தப்பட்டான். விளங்குற செய்தி புரியுது? கைவிட்டு வராம சொல்லுங்க. யார் உயர்த்தப்பட்டா? ஆமா, ஒட்டு மொத்தமா நரகத்துக்கு போக வேண்டிய நாம் இப்ப என்ன மாற்றம் செய்யப்பட்டு விட்டுருக்கிறோம்? மடை மாற்றம். புரிஞ்சு வராம சொல்லுங்களேன். கையை கொடுத்து சொல்லுங்க. பக்கத்துல இருக்க ஒட்டு மொத்தமா நரகத்துக்கு போக வேண்டிய நம்ம மனுஷகுமாரன் சிலுவையிலே உயர்த்தப்பட்டு நம்மை பாதுகாத்து ரட்சிப்பை கொடுத்து ரட்சிப்பிலே பலப்படுத்தி நம்முடைய அவருடைய நித்தியத்திற்கு நேராக மடை மாற்றம் செய்திருக்கிறார். அது என்னங்க மடை மாற்றம்? உங்களுக்கு நாங்க கிராமத்துல இருந்து வந்திருந்தோம். எங்களுக்கு விவசாயம் நல்லா தெரியும். வரப்புல என்ன ஓடும்? தண்ணி ஓடும். அது ஒரு வாக்கியெல்லாம் ஒரு வயல் ஓடிட்டு இருக்கோம். அடுத்த வயலுக்கு இப்போ என்ன ஓடணும்? அப்ப அந்த தண்ணி என்ன பண்றது? மடை மாற்றம். புரியுதா உங்களுக்கு? அப்ப இயேசு சிலுவையில ஏறி ரத்தம் சிந்தி மரிக்கிற வரைக்கும் ஜனங்கள் எங்க போயிட்டு இருந்தாங்க? மரி செத்து போற ஜனங்கள் எங்க போயிட்டு இருந்தாங்க? ஸ்ட்ரைட் அங்க போயிட்டு இருந்தாங்க. ஆமா, நீதிமான்கள்னா அங்க இழைப்பாரு. பாவிகளா இருந்தா டைரக்டா நரகத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. இப்ப இயேசு என்ன பண்றாரு? மடை மாற்றம். மடை மாற்றம் செஞ்சாலும் எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஆமா, அதுக்குதான் கொல்கத்தா மலையிலே மனுஷகுமாரன் உயர்த்தப்பட்டார். அதற்குதான் ஒரு மாதிரி வனாந்தரத்திலே வெண்கல சர்ப்பம் என்ன செய்யப்பட்டது? உயர்த்தப்பட்டது. இன்னைக்கு நீங்கள் நானும் தப்பிச்சுக்கிட்டோம். ஆமா, எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க. நான் தப்பிச்சுட்டேன். நான் தப்பிச்சுட்டேன். நாங்க எல்லாரும் தப்பிச்சுட்டோம். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. நீங்க தப்பிச்சிட்டீங்க. நீங்க தப்பிச்சிட்டீங்க. நீங்க தப்பிச்சிட்டீங்க. எதனால தப்பிச்சீங்க? எதனால தப்பிச்சீங்க? மனுஷகுமாரன் கொல்கத்தா மலையில் என்ன செய்யப்பட்டார்? உயர்த்தப்பட்டார். ஒரு ஆண்களுங்களா உயர்த்தப்பட்டார். இயேசு சிலுவையில உயர்த்தப்பட்டார். இயேசு சிலுவையில உயர்த்தப்பட்டதுனாலதான் இன்னைக்கு நீங்கள் தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? மீட்கப்பட்டிருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மடை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறோம். நரகத்திலிருந்து தப்பித்து நேர்வழிக்கு போகிற காரியத்தை செய்வதற்காக மனுஷகுமாரன் அவர் சிலுவையில என்ன செய்யப்பட்டார்? உயர்த்தப்பட்டார். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, அப்ப பாருங்க, அப்ப இந்த பூமியில பிளஸிங் ஆசீர்வாதமாக வாழ்ந்து
நித்தியத்துக்குள்ளே போவதற்காக மனுஷகுமாரன் சிலுவையில் என்ன செய்யப்பட்டார்? உயர்த்தப்பட்டார். நல்லா கவனிங்க, மனுஷகுமாரன் சிலுவையில ஏன் உயர்த்தப்பட்டார்? பாவத்தை மன்னிப்பதற்கு மட்டுமல்ல, ரட்சிப்பை கொடுப்பதற்கு மட்டுமல்ல, இந்த பூமியில ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கும், அதற்கு பின்பு வாழ்ந்து முடித்து அதற்கு பின்பு நித்தியத்துக்குள்ளே போய் சேருவதற்கும். ஒரு ஆமென். அதனாலதான் உங்க எல்லாரும் மேல இப்ப என்ன இருக்கு? கிருபை. எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? பழைய ஏற்பாடு நாட்கள் இருந்தவங்களுக்கு இது என்ன செய்யல, கிடைக்கல. நீங்க பாக்கியவான்கள். புதிய ஏற்பாடுல பாக்கியவான்கள். எல்லாம் கையை வைத்து புதிய ஏற்பாடு விசுவாசிகளா பாக்கியவான்கள். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவான்கள். உங்களுக்கு சிலுவை நிறைவேறி முடிந்து விட்டது. மனுஷகுமாரா உயர்த்தப்பட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதனால இதெல்லாம் அதிகமா சிந்திக்கணும். ஆனா பிசாசு என்ன பண்றான்? இதையெல்லாம் மறக்கடிக்கிறதுக்கு காலையில விடிய போகுதா? காலையில ஐயோ விடிய போகுதா, அந்த வேலையை எனக்கு பிடிக்கலையே, போய் செய்யறேன். ஐயோ கடைக்காரன் வந்துருவானே, ஐயோ அந்த பிரச்சனை இருக்கு, ஐயோ இந்த குடும்பத்தை சமாளிக்கணுமே, ஐயோ இந்த காரியம் இருக்கு, அந்த இல்லைங்க. எண்ணிக்கும் போதே என்ன சொல்லி எதிக்கணும்? மனுஷகுமாரன் எனக்காக என்ன செய்யப்பட்டார்? உயர்த்தப்பட்டார். எத்தனை ஆண்கள் போறீங்க? எண்ணிக்கும் போதே சொல்லிட்டு எந்திரிச்சீங்கன்னா அந்த நாள் முழுவதும் எப்படி இருக்கும்? ஜெயமா இருக்கும். எத்தனை ஆமஞ்சல போறீங்க? எத்தனை பேர் ஜெயத்தை விரும்புறீங்க? எத்தனை பேர் வெற்றியை விரும்புறீங்க? ஆமா ஆமா, இயேசு எனக்காக சிலுவையில உயர்த்தப்பட்டார் சொல்லிட்டு நீங்க எண்ணிக்கும் போதே, காலையில நீங்க எண்ணிக்கும் போதே ஆமா, இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில உயர்த்தப்பட்டார் அப்படி சொல்லிட்டு நீங்க எந்திரிச்சீங்கன்னா அந்த நாள் முழுவதும் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும், எல்லாம் அனுகூலமா இருக்கும், எல்லாம் சரியா போய் முடியும். ஆனந்தமா வசனம் நிறைவேறும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இது ஆனந்தல போறீங்க கூட சேர்ந்து சொல்லுங்க, மனுஷகுமாரன் எனக்காக உயர்த்தப்பட்டார். ஆகையால் இந்த பூமியிலே நான் செய்வதெல்லாம் வாய்க்கிறது, 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 இன்னும் வாய்க்கும், இனிமேலும் வாய்க்கும். வேகமா இன்னொரு வசனத்தை நம்ம பார்த்துட்டு முடிக்கலாம். இதோட இன்னும் ஒத்து போகிற வசனம் சீக்கிரமா. யோவான் புஸ்தகம் 12வது அதிகாரம். யோவான் புஸ்தகம் 12வது அதிகாரம் 31 இருந்து 34 வரைக்கும் வாசிங்க. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாயத்தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். தாம் இன்ன விதமாக மரணமாய் மரிக்கப் போகிறது என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். ஜனங்கள் அவரை நோக்கி கிறிஸ்து என்றைக்கும் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லியதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அப்படி இருக்க மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டியதென்று எப்படி சொல்லுகிறீர்? இந்த மனுஷகுமாரன் யார் என்றார்கள். சரி, எல்லாரும் கவனிங்க. இப்பொழுது இந்த உலகத்துக்கு நியாயத்தீர்ப்பு உண்டாயிருக்கிறது. இப்பொழுது இந்த உலகத்தின் அதிபதி என்ன செய்யப்பட போகிறான்? புறம்பாக தள்ளப்பட போகிறான். இல்லையா? இந்த உலகத்தின் அதிபதினா உங்களுக்கு தெரியும் யாரு? பிசாசு. தெரியும். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லோரையும் என்னிடத்துல என்ன செய்வேன்? இழுத்துக்கொள்ளுவேன், எடுத்துக்கொள்ளுவேன், எடுத்துக்கொள்ளுவேன். இப்போ வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பம், சர்ப்பத்தினாலே கடிக்கப்பட்ட எல்லோரும் ஜீவன் தப்புவிக்கப்பட்டு வாழ்வடையும்படியாக என்ன செய்தது? அந்த மோசேயினால் உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பம் இழுத்து கொண்டது. புரிஞ்சு வராம சொல்லுங்களேன். ஆமா, எல்லாரும் எதை நோக்கி ஓடினாங்க? சொல்லுங்க. சர்ப்பத்தினால கடிக்கப்பட்ட எல்லோரும் எதை நோக்கி ஓடினார்கள்? சொல்லுங்க, எதை நோக்கி ஓடினார்கள்? மோசே வனாந்தரத்திலே உயர்த்தின வெண்கல சர்ப்பத்தை. எல்லாம் ஓடுறான். சர்ப்பத்தினால கடிக்கப்பட்ட எல்லாம் ஓடுறான்.
இப்போ இயேசு எங்க உயர்த்தப்பட்டிருக்கிறாரு? கல்வாரி சிலுவை. நீங்களும் நானும் இழுக்கப்பட்டீங்களா இழுக்கப்படலையா? சொல்லுங்க, இழுக்கப்பட்டவங்களா கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. இழுத்துட்டாரா இழுக்கலையா? ஆமா, இழுத்துட்டாரா மீண்டு கொண்டார். ஒரு ஆமென் சொல்லுவாமா? சந்தோஷப்படுறாங்க கை வைத்து ஆமென் சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷங்க. நீங்க எல்லாம் இழுக்கப்பட்டதுனால மீட்கப்பட்டதுனால இன்னும் எத்தனை பேர் மீட்கப்படாம இருக்காங்க? சொல்லுங்க, உங்க வீட்டுக்குள்ள இன்னும் எத்தனை பேர் மீட்கப்படாம இருக்காங்க? உங்க வீட்டுக்குள்ள இன்னும் எத்தனை பேர் இழுக்கப்படாம இருக்கிறாங்க? அவங்க எத்தோட கெட்டு போகட்டும். நான் மட்டும் பூமியில ஆசீர்வாதமா வாழ்ந்து நித்தியத்துக்கு போனா போதும். அப்படியா? அப்படியா? நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டு இருக்கும் பொழுது எல்லாரையும் என்னிடத்தில் எழுது கொள்ளுவேன். அப்ப தேவனுடைய இலக்கு, தேவனுடைய நோக்கம் ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் தன் பக்கமாக என்ன செய்ய வேண்டும்? இழுத்துக் கொள்ள வேண்டும். எதன் மூலமாக? சிலுவையிலே இயேசு செய்த தியாகத்தின் மூலமாக, கல்வாரி சிலுவை மூலமாக, இயேசு சிலுவையிலே உயர்த்தப்படுவதன் மூலமாக. அதுதான் வழி. இயேசு சிலுவையிலே உயர்த்தப்பட்டு அதன் மூலமாக ஜனத்தை இழுத்துக் கொள்ளப்படுவதுதான் பரலோகத்தினுடைய நோக்கம், பரலோகத்தினுடைய திட்டம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய பிரியம். புரியுதா உங்களுக்கு? இப்போ சிலுவை உங்களை என்ன இழுத்துக் கொண்டது? எத்தனை பேர் சிலுவை எண்ணெயில் இருக்கிறீங்க? சிலுவை நிலையில கை வைத்துங்க. அதுக்காக நீங்க வீட்டுல போய் பெரிய மரக்கட்டை நிப்பாட்டி, ஆமா, அதாவது பாருங்க, வெயில் அடிக்கும் போது என்ன வந்துடும் ஒரு பக்கமா? இப்ப எங்க போய் நின்ட்டேன்? நல்லா நின்ட்டேன். அப்படி இல்லைங்க. இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு? உயர்த்தப்பட்டு விட்டார். இப்ப உயர்த்தப்பட்டு இருக்காரா? தொங்கிட்டு இருக்காரா? சொல்லுங்க, சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறாரா? அப்படி என்றால் நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும்? சிலுவையில உயர்த்தப்பட்ட இயேசுவை அறிய வேண்டும். அவர் ஏன் சிலுவையில உயர்த்தப்பட்டார்? அவர் ஏன் சிலுவையில துண்ட விட்டார்கள்? அந்த போதனைகளை, அந்த சத்தியத்தை, அந்த வேத உபதேசங்களை, அந்த வார்த்தையை, வசனத்தை காது வழியாக என்ன செய்ய வேண்டும்? கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த பிள்ளைகளுடைய இருதயம், அந்த பிள்ளைகளுடைய மனது, அந்த பிள்ளைகளுடைய சரீரம் ஒவ்வொரு நாளும் எதை நோக்கியே இழுக்கப்படும்? சிலுவையை நோக்கியே இழுக்கப்படும். இல்லைன்னா பின்னாடி இருந்து யார் இழுப்பா? ஹலோ, கவனிங்க. பின்னாடி இருந்து யார் இழுப்பா? பின்னாடி இருந்து யார் இழுப்பா? பின்னாடி இருந்து யார் இழுப்பா? பிசாசு என்ன பண்ணுவான்? அப்படின்னா உங்களை முன்னாடி இருந்து என்ன இழுக்கணும்? சொல்லுங்க, முன்னாடி இருந்து என்ன இழுக்கணும்? ஆமா, அன்னைக்கு ஒரு குடும்பத்தை ஜெபம் பண்ண போயிருந்தேன். எல்லாரும் என்ன மாலை போட்டிருந்தாங்க? அட சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன மாலை? ஜப மாலை. ஆமா, உள்ள பல ஐட்டங்கள் இருந்தது. என்னது? பல ஐட்டங்கள் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு, சரி இது என்ன, சரி எடுத்து வெளியே பார்த்தா அங்க ஒரு சிலுவை இருந்தது. சிலுவைக்கு நடுவில் என்ன இருந்தது? ஒரு ரூபம். அது யாரு? சொல்லுங்க, அது யாரு? அவால கேட்டா சொல்லுவா. என்ன சொல்லுவா? யாரு? ஜீசஸ். யாரு? இயேசு. இயேசுக்கு என்ன கிடையாது? சத்தமா சொல்லுங்க. இயேசுக்கு என்ன இல்ல? உருவமே கிடையாது. இவங்களாம் நான் கற்பனை பண்ணி என்ன செஞ்சுக்கிறது? போட்டுக்கிறது. யாரும் ஜோமால போட்டுட்டீங்களா? கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அது உங்களை பாதுகாக்குமா? உங்களை பாதுகாக்காது. பிரச்சனை தான் இங்க அதிகரிக்கும். கவனிங்க. அதனால சோதரன், சிலுவையை நோக்கி என்ன செய்யப்பட வேண்டும்? இழுக்கப்பட வேண்டும். இப்போ பாருங்க, சிலுவைய நம்ம கழுத்துல வந்து தொங்க விடுறான். தங்கமா போட்டு தொங்க விடுறான். தங்கமா போட்டு தொங்க விட்டுக்கோங்க, பிளாட்டினமா போட்டு தொங்க விட்டுக்கோங்க, இல்லை வைரத்துல கூட என்ன செய்யுங்க? தொங்க விட்டுக்கோங்க. நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் உங்கள் இருதயம், உங்கள் மனது, உங்கள் சரீரம், உங்கள் வாழ்க்கை எதனால இழுக்கப்பட வேண்டும்? சிலுவை. ஒரு ஆண்டு சொல்லுங்களேன். அதனாலதான் மனுஷகுமாரன் எங்கே உயர்த்தப்பட்டார்? சிலுவையில உயர்த்தப்பட்டார். ஏன் உயர்த்தப்பட்டார்? நான் உயர்த்தப்பட்டு இருக்கும் பொழுது அவன் அனைவரும் என்ன செய்வேன்? என் பக்கமாக என்ன செய்வேன்? இழுத்துக் கொள்ளுவேன். அவர் இழுத்துக் கொள்வதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். அவர் இழுத்துக் கொள்வதற்கு நீங்கள் இடம் கொடுக்கவில்லை என்றால் பின்பாக இருந்து உங்களை இழுப்பதற்கு ஒருவன் தயாராக இருக்கிறார். எத்தனை பேரை பேச புரியுது? புரியுதா?
எப்போதுமே பின்னாடி இருந்து அவன் இழுக்கிறதுக்கு இடம் என்ன செஞ்சிடக்கூடாது. முன்னாடி வச்ச காரனை பின்னாடி வைக்க அவரை நோக்கி பார்த்துட்டேன், இனிமேல் திருப்பி என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன். அவர் மாத்திரமே என்னை என்ன செய்வார், இழுத்துக் கொள்ளுவார். ஏனென்றால் அவருக்குள்ளே எனக்கு வாழ்வு இருக்கிறது, அவருக்குள்ளே எனக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது, அவருக்குள்ளே எனக்கு மனம் திரும்புதல் இருக்கிறது, அவருக்குள்ளே எனக்கு ரட்சிப்பிலே பலப்படுதல் இருக்கிறது, அவருக்குள்ளே எனக்கு நன்மைகள் இருக்கிறது, அவருக்குள்ளே எனக்கு மீட்பு இருக்கிறது, அவருக்குள்ளே எனக்கு ஐஸ்வர்யம் இருக்கிறது, அவருக்குள்ளே எனக்கு தீர்க்காயுசு இருக்கிறது, அவருக்குள்ளே எனக்கு ஞானம் இருக்கிறது, அவருக்குள்ளே எனக்கு சமாதானம் இருக்கிறது, அவருக்குள்ளே எனக்கு வெற்றி ஜெயம் இருக்கிறது, அவருக்குள்ளே எனக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. அதனால அவர் என்னை என்ன செய்கிறார், இழுத்துக் கொள்ளுகிறார். அவர் என்னை இழுத்துக் கொள்வதற்கு இப்பொழுது நான் என்ன செய்கிறேன், விட்டுக் கொடுக்கிறேன். எத்தனை ராமஞ்சல போறீங்க, செய்தியை கேட்டு அப்படியே போறதில்ல, விட்டுக் கொடுக்கணும். எத்தனை பேர் விட்டுக் கொடுக்க ரெடியா இருக்கிறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு உங்களை இழுத்துக் கொள்வதற்கு நீங்க இருதயபூர்வமா, சத்தமா சொல்ல, இருதயபூர்வமா விட்டு கொடுங்க. வாழ்வடைவீங்க, வளமடைவீங்க, உயர்த்தப்படுவீங்க, உயர்த்தப்படுவீங்க. ஆமென், அல்லேலூயா. இதுக்குதான் கொல்கத்தா மலையில இயேசு என்ன செய்யப்பட்டார், உயர்த்தப்பட்டார். அதற்கு மாதிரியாகத்தான் வனாந்தரத்தில மோசையின் மூலமாக வெண்கல சர்ப்பம் என்ன செய்யப்பட்டது, உயர்த்தப்பட்டது. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். யாவரும் கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். யாவரும் கண்களை மூடுவோம்.